பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. மூலிகை மகேந்திரன் அப்படி இல்லைனா பசி உணவு மகேந்திரன் ரெண்டு விதமாக அழைப்பார்கள். இப்போது மழை நீரில் விளைந்த ஓரிதழ் தாமரை இது சுற்றி செஞ்சுங்க. சுற்றி செஞ்சுட்டு சுற்றி செய்து தான் ரொம்ப சிரமம், எடுக்கிறத விட சுற்றி செய்து தான் ரொம்ப சிரமம். பாருங்க, தண்ணியில் அலசி ஈரத்தோடகுது. ஈரத்தோடு போடும்பொழுது என்னென்னா இது பாருங்க, இந்த துணி நினையும். இது ஈரமாக இருக்கும், ஏன்னா தண்ணி ட்ரை ஆன பிறகு இப்படி போடுறோம். இது வெறும் இது அப்படியே காத்தாடணும், மேலே துணி போடக்கூடாது. இப்போ மேலே என்னென்னா இப்படி துணி போட்டு இப்படி சூரிய ஒளி மேலே படக்கூடாது. இப்படி நாங்கள் காய வைப்போம், புரியுங்களா? அதுக்காக தான் இந்த துணி இப்படி மேலே போடுவோம். ஆனால் தண்ணியில் அழைச்சிட்டு உடனே போடக்கூடாது, புரியுதுங்களா? இந்த தண்ணி ட்ரை ஆகணும். இது பார்த்திங்களா, ஈரமாகுது பார்த்திங்களா? இந்த தண்ணி காயணும். இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் யாருமே இப்போ செய்யறதில்லை, புரியுதுங்களா? அது காஞ்சிட்ட பிறகு இது பாருங்கள், ஃபுல்லாக ஈரம் இருக்குது பாருங்கள், அப்படியே துணி நனைஞ்சி கிடக்குது. அந்த ஈர துணியோடு இருக்கக்கூடாது. அது காத்தாடுற வரலும் கொஞ்சம் நேரம். இப்போ இது பார்த்திங்களா, லைட்டாக வெயில் படுது. இப்போ இதெல்லாம் குயிக்காக இது ஒரு 1/4 மணி நேரம் மிஞ்சி போனால் கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரத்தில் இது ட்ரை ஆகிடும். அதுக்கு மேலே சூரிய ஒளி படக்கூடாது. இதாங்க ரொம்ப முக்கியமானது. அதுக்கு மேலே சூரிய ஒளி படக்கூடாது. அதுக்கு மேலே துணி மேலே போட்டு உணர்த்தணும். இது மாதிரி பதப்படுத்து வாங்கி சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பவர் இருக்கும். ஏதோ ஒரு அறுவடை பண்ணி மொத்தத்தையும் அரைச்சி வெயிலில் கொட்டி காய வச்சு அரைச்சி கையில் ஊற்றுட்டாங்கன்னா அதெல்லாம் ரிசல்ட்டு கிடைக்காது. சித்தர்கள் சொன்ன மாதிரி இதை கடைபிடிக்கணும். அவங்க எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வெயிலில் காய வச்சுருப்பாங்க, காய வச்சு அதை கொடுத்துருப்பாங்க. அதில் ரிசல்ட் கிடைச்சிருக்காது. அப்போ தான் சிந்திக்கிறாங்க அவங்க ஓஹோ, ஏன் அது ரிசல்ட்டு கிடைக்கலன்னா, அறுவடை பண்ண பிறகு ஒரு மூலிகை எல்லா மூலிகையும் அப்படி சொல்ல மாட்டேன். அத்திப்பழத்தை வெயிலில் தான் காய வைக்கணும். அதை நாட்டு அத்திப்பழத்தை துணி போட்டுலாம் காய வைக்கக்கூடாது. அது எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன், கடைப்பிடிங்க. இது ஏன்னா கடவுள் இதுக்குள்ளே சத்து குத்துக்கிறாரு. அந்த சத்து வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க, மெயினாக தான். இதுக்கு மேலே இது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஈரம்லாம் ட்ரையாக இப்போ என்னென்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி திருப்பி விடணும். இது பார்த்திங்களா, இப்போ இது ஈரம் அதிகமாக இருக்கும். இது திருப்பி விட்டு ஃபுல்லாக இப்படி திருப்பி இப்படி விட்ட பிறகு எல்லாம் ட்ரை ஆன பிறகு மேலே நீங்கள் துணி போட்டுடலாம். துணி போட்டு அந்த துணி மேலே சூரிய ஒளி படும். அதுக்கு மேலே அது அந்த துணி சூடு ஏறி அந்த அனல்னு சொல்லுவாங்க, கனல்னு சொல்லுவாங்க. அதில் இது காயணும். இது இப்படி தாங்க பதப்படுத்தி கொடுக்குறேன். இப்போது இது நேற்று எடுத்தது நைட்டு இரவு வரலாம் க்ளீன் பண்ணோம், காலையில் அலசி போட்டோம். அதுக்கு முன்னால் எடுத்ததை எப்படி காய வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? கம்ப்ளீட்டாக மூடி வச்சுக்கிறோம், புரியுதுங்களா? இப்போ காட்டுறோம் பாருங்க. துணியை வெளியே எடுத்ததான் சூரிய ஒளி படாமல் எப்படி காஞ்சிங்குது பார்த்தீங்களா? இது 3 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இது இன்றைக்கி அரைச்சிடுவோம் சாயந்தரத்துக்குள்ளே, அப்படி இல்லைனா நாளைக்கு அரைச்சிடுவோம். இது மழை நீரில் விளைந்தது. இப்போ பார்த்தீங்களா, இப்படி தான் காய வைக்கணும். இதை பாருங்கள், அந்த துணியை அப்படி தள்ளும் பொழுது உள்ளே இருக்கும். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக அதை ஓப்பன் பண்ணேன், புரியுதுங்களா? இது பாருங்கள், அப்படியே கிரீன் கலர் இருக்கும். கிள்ளி இதெல்லாம் ஒரு தாமரெல்லாம் 3 நாளில் காஞ்சிடும். இரவு முழுவதும் ஃபேன் காற்றுல காஞ்சின்னு இருந்தது. இது ஃபேன் காற்றுல காஞ்சிது, புரியுதுங்களா? ஃபேன் காற்றுல காயும் பொழுது மேலே துணி போடக்கூடாது. இது முக்கியங்க. சூரிய ஒளி படம் போது தான் மேலே துணி போடணும். கீழே வீட்டுக்குள்ளே கட்டில் மேலே கூட அப்படியே உணர்த்திட்டு இந்த துணி மேலே போடக்கூடா. அப்படியே வச்சுட்டு ஃபேன் போட்டிங்கன்னா 2 நாளில் காஞ்சிடும். இது மாதிரி தான் நம்ம முன்னோர்கள். அப்போ என்னென்னா சித்தர்கள் இருந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது. தேவையானதுக்கு நம்ம சயின்ஸ் எடுத்துக்குவோம், எல்லாத்துக்கும் சயின்ஸுக்கிட்ட போகக்கூடாது, புரியுதுங்களா? அதனால் அடுத்தடுத்து இதை எப்படி அரைக்கிறேன், மிஷினு எப்படி இருக்குது, பழைய மிஷினு ஓல்டு மிஷினு. எங்கிட்ட பவுட்ரு வாங்கினா இரும்பு தூள் இருக்காது, சிரமம். இது எல்லாமே ரேட்டும் அதிகமாக இருக்கும். அதுவும் சொல்லிடுறேன், ரேட்டும் அதிகமாக இருக்கும். தரம் குறையக்கூடாது, புரியுங்களா? நிதானமாக அரைக்கணும். நிதானமாக செய்கிற எந்த ஒரு பொருள்லையுமே பவர் அதிகமாக இருக்கும், சத்து அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கோ. அதை எப்படிலாம் அரைக்கிறேன், அதனோட மிஷின் எப்படி இருக்குது, இரும்புத்தூள் கலந்தது எப்படி இருக்கும் பவுட்ரு, அதில் என்ன மாதிரி உடலுக்கு உபாதை வரும். இதில் சித்தர்கள் கொடுத்ததில் சைடு எஃபெக்டே கிடையாது.
ஏன்னா இரும்புத்தூள் இருக்காது. ஆனால் இப்போ விஞ்ஞானம் வளர்ந்து பாஸ்ட்டு தயாரிப்பில் இரும்புத்தூள் வருது. அதெல்லாம் கூட உங்களுக்கு காட்டுற மிஷின் எப்படி இருக்கணும், தெரியாத கூட நீங்கள் வந்து அரைச்சினுக்கலாம். இதுக்கு மேலே தெரிஞ்சு மிஷினை மாற்றிக்கிங்க. உங்களுக்கு என்ன சொல்லித்தரனா மிஷினை மாற்றிங்க, வேறு ஒன்றும் இல்லை. தெரியாது, தெரிஞ்சு செய்யலாம். தெரியாதவங்களுக்கு இதை பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்து புரியுதுங்களா, இதை அரைச்சி இது எப்படி பவுட்ரு ஆகுது, இதை எப்படி நான் கொடுக்குறேன், இதெல்லாம் எப்படி சாப்பிட்ணுன்றது நான் வந்து சொல்லித்தரேன். பார்த்தீங்களா, இப்போது வீடியோ எடுக்கிறதுக்காக இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணேன், அவ்வளோதான். இப்போ வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுவேன். சூரிய ஒளி பட்டால் கூட துணி மேலே தான் படும். இப்போது சூரிய ஒளி பட்டதும் துணி மேலே துணி சூடு ஏறி உள்ள அனல் கனல் இதில் வந்து காயுங்க. இதை வந்து புரிஞ்சிக்குங்க, புரியுதுங்களா. இது வந்து இது வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. இது பாருங்க, இப்போ கொஞ்சம் நேரம் பேசினேன், அப்படியே இது பாருங்கள், இது வந்து திருப்பி விட்டுக்கினே இருப்போம். இது கழிச்சு விட்டுக்கினே இருக்கணும். இதை குழந்தைய இப்போ கவனிக்கிற மாதிரி, சின்ன குழந்தைங்கள கவனிக்கிற மாதிரி இதை வந்து கவனிச்சுனா அப்போ தாங்க. ஏதோ ஒரு கேர்லெஸ்ஸாலாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஏதோ அப்படின்னாலாம் அதில் என்னென்னா சத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. சத்து 100% அதில் இருக்காது. இதில் 100% முழுக்க எனதில் எங்கே எடுத்து போய் பார்த்தாலும் யூரியா, பொட்டாசியம், களைக்கொல்லி, பால்டனு, புரியுங்களா, எதுவுமே இருக்காது. ஏன்னா அங்கங்கே காட்டுங்கள் எடுக்கிறது, ஐவியங்கள் எடுக்கிறது, மலையடி வாரங்கள் எடுக்கிறது, புரியுதுங்களா. அங்கே போய் யார் மருந்து போட போகிறாங்க, எதுவுமே எந்த நிலத்தில் மருந்து போட்ட விவசாயமான தண்ணி கூட மலை மேலெலாம் எங்கேருந்து வரப்போகுது, புரிஞ்சுதுங்களா. அதனால தான் நிலத்தில் பயிர் வச்சாவே அவர் மருந்து போலனாலும் பக்கத்து நிலத்தில் இருக்கிறது இந்த நிலத்துக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் பவர் குறையும், கொஞ்சமாக குறையும், நிறைய குறையாது. இது புரிஞ்சுங்க. இது வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922 மூலிகை மகேந்திரன், பசி உணவு மகேந்திரன். நன்றி, மகிழ்ச்சி.